மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 31. திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக நடந்து கொண்டிருக்க குடும்ப மக்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என வீடு தேடி சென்று பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்து வருகின்றனர் கயல் குடும்பத்தினர். முக்கியமானவர்களுக்கு சண்முகமும் காயத்ரியும் நேரில் சென்று பத்திரிகை வைத்துவிட்டு வந்தனர். சில நேரம் விஸ்வாவுடன் செல்வார் சண்முகம். கயலும் காயத்ரியும் சென்று அவர்களது தோழிகளும் உடன் வேலை செய்பவர்களுக்கும் வைத்துவிட்டு வந்தனர். கயலும் காயத்ரியும் தன்னுடன் வேலை செய்யும் அனைவரையும் கல்யாணத்திற்கு அழைத்தனர். பக்கத்தில் கஃபேவுக்கு சென்று வைபவ், புவன், நரேன் மூவருக்கும் பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்தாள். என்னடி, விஸ்வாவுக்கு அழைப்பில்லையா? அவருக்கு பத்திரிக்கை வைக்கல என அவர்களுக்குள் இருக்கும் நிலவரத்தை அறிய முயன்றனர் அவளது தோழிகள். புனி, அவர் வாங்குற இடத்திலேயே இல்லை, கொடுக்கிற இடத்துல இருக்காரு, எப்படி பத்திரிக்கை வச்சு அழைக்க முடியும் என அவனை பார்த்தபடி இவள் சொல்ல அவனுக்குள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி நின்றான் விஸ்வா. என்னது, வாங்குற இடத்துல இல்லை, கொடுக்கிற இடத்துல இருக்காரா? புரியலையே என புனிதா தலையை சுரிந்தாள். அட மக்கு புனிக்கா, விஸ்வா நம்ம போல விருந்தாளி இல்லை, வீட்டில் ஒரு ஆள்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. இதுவே உனக்கு புரியலை, நீ எப்படி லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியலை என்று அவளை வாரிவிட்டு அவள் கையில் சிக்காமல் ஓடிவிட்டான் புவன். அங்கே சிரிப்பலைகள் தான். பத்திரிகை கொடுத்துவிட்டு வெளியே வந்தனர். விஸ்வாவும் வெளியே வந்தான். லிஸ்ட் போட்ட எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சா, இன்னமும் இருக்காங்களா என்று விசாரித்தான். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இன்னும் 2 முக்கியமானவங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு ஈவினிங் போகலாமா, நீ ஃப்ரீயா என்றாள். போகலாம். யார் அவங்க? ஈவினிங் சொல்றேன் என்று வேலைக்கு சென்று விட்டாள். விஸ்வா உள்ளே நுழைந்தான். வைபவ் அவனை தோளோடு அணைத்து கொண்டு தனியாக அழைத்து சென்றான். காயம் உன்கிட்ட லவ் சொல்லிட்டாங்களா? இன்னும் இல்லை மாம்ஸ், ஆனால் அவள் கண்ணில் அடிக்கடி அதை பார்க்குறேன் மாம்ஸ். அவள் அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் பேசலாம்னு இருக்கா போல. இது வரைக்கும் சொல்லலை, ஆனால் செயல்லையும் பார்வையிலும் உணர்த்துறா மாம்ஸ் என்றான் சிறு வெட்கத்துடன். குட், உன் முயற்சிக்கு இதுவே பலன் தாண்டா. உன் நல்ல மனசாவை புரிஞ்சுக்கிட்டா. 3 வருஷம் ஆனாலும் நீ உன் உண்மையான மனசாவை கிட்ட காட்டின. அதில் இருக்கிற உண்மையான காதலை அவள் பார்த்துட்டா, தெரிஞ்சுக்கிட்டா, நம்பவும் ஆரம்பிச்சிட்டா. இனி கண்டிப்பாக உன்கிட்ட வந்து காதலை சொல்லுவா. அதை கடைசி வரை இதே காதலோடு காப்பாற்றணுண்டா. ஒரு சின்ன இடத்துல சின்ன அலட்சியம் வந்தாலும் அது பெரிய இழப்புக்கு வழிவகுக்கும் விஸ்வா. எப்பவுமே அது பொக்கிஷம்தான். அதை அதனோட இடத்திலிருந்து வச்சுப்பாரு. பார்வை மாறினாலும் இழப்பும் நஷ்டமும் உனக்கு தான் என்று அறிவுரை அவன் கூற இவன் சமத்தாய் கேட்டுக்கொண்டான். தேங்க்ஸ் மாப்ஸ். இவன் அவனை கட்டிக்கொள்ள அவனும் அணைத்து கொண்டு ஆல் தி பெஸ்டா என்றான். அவனிடம் மாலையில் வெளியே சென்று வர அனுமதி வாங்கிவிட்டு நகர அவனை கனிந்த பார்வையுடன் பார்த்திருந்தான் வைபவ். மாலையில் பள்ளி முடிந்து மாணவர்கள் எறும்பு கூட்டங்கள் மொய்த்து கொண்டிருப்பது போல மணி அடித்ததும் வெளியே மைதானத்தில் ஓடுவதும் நடப்பதுமாக இருந்தனர். அவர்களுடன் பெற்றோர்களும் வருவதும் அழைத்து கொண்டு போவதுமாக இருந்தனர். பூஜா வழக்கமாக அமரும் இடத்தில் அவளது தந்தைக்காக காத்து கொண்டு அமர்ந்திருக்க முதலில் அவளுக்கு துணையாக சரண்யா அமர்வாள். அடுத்ததாக அவளை வீட்டிற்கு அழைத்து சென்றாள். ஆனால் இன்று வைபவ் பேசிய பேச்சிலிருந்து பூஜாவிடம் ஆசிரியராக இருப்பதை தவிர வேறு ஒரு வார்த்தை அதிகம் பேசிடவில்லை அவள். அவன் சொன்னது போல அவளுக்கு ஆசிரியராக மட்டுமே இருந்தாள். அவளுடன் அப்படித்தான் அவளும் பேசினாள். நிரஞ்சன் பேச சொல்லி இருந்தாலும் இவளால் அது முடியவில்லை. வைபவ் அன்று பேசிய பிறகும் அவளால் பூஜாவிடம் உரிமை எடுத்து பேச முடியவில்லை. ஒரு புறம் அவன் வார்த்தைகள், மறுபுறம் பயம். நெருங்கி பழகி அவளை விட்டுக் கொடுக்காத நிலை வந்துவிடுமோ என்ற பயம். அதற்காகத்தான் அவளை தவிர்க்கிறாள். பூஜாவும் சரண்யாவை புரிந்து கொண்டு விலகி நிற்கிறாள். அவளுக்கும் அவளுடன் பேசி மகிழ்ந்து முன்பு போல இல்லம் சென்று படித்து அவளுடன் விளையாடி நிரனுடன் விளையாட வேண்டும் என்றெல்லாம் ஆசைதான். தந்தைக்காகவும் சரண்யாவிற்காகவும் அந்த பிஞ்சு நெஞ்சத்தில் ஏக்கங்களை சுமக்க முடியாமல் சுமந்து வலியை மறைக்க முடியாமல் மறைத்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல அமரும் இடத்தில் அவள் அமர்ந்து கொள்ள சரண்யாவும் அவளை ஒரு பார்வை பார்த்து பேச துடிக்கும் உணர்வை அடக்கி கொண்டு வெளியே நடந்தாள். அவளுடன் சில மாணவிகள் பேசி சிரித்தபடி நடக்க பூஜாவிற்குள் சிறு கோபமும் பொறாமையும் எழத்தான் செய்தது. பூஜா இடத்தை வேறு சில மாணவிகள் தட்டிச் செல்வது போல இவள் எண்ண ஆரம்பித்து விட்டாள். அதன் முடிவு வைபவையே அதிரத்தான் வைக்கப் போகிறது. வைபவிடம் அனுமதி கேட்டுவிட்டு விஸ்வாவை அழைத்து கொண்டு வெளியே வந்த காயத்ரி அவனது பைக்கில் அமர்ந்து அவனது இல்லத்திற்கு வழியை சொல்ல சட்டென திரும்பி அவளை பார்த்தான். என்னாச்சு, உன் வீட்டுக்கு போக உனக்கு வழி மறந்து போச்சா என்ன என அவள் கேட்க, பின்னாடி நீ இப்படி உட்காந்துருந்தா நான் என்னையே யாருன்னு கேட்குற அளவுக்கு மறக்க வேண்டியதா வருதுடி. இதில் வீட்டை மறக்கிறதெல்லாம் ஆச்சரியத்துக்கு இல்லை, அநியாயம், கொல்றாளே என தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு வண்டியை கிளப்பினான். 5 நிமிடத்தில் அவர்கள் வீட்டின் முன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே அழைத்து வந்து மாடி ஏற அவளும் அவனை தொடர்ந்தாள். வைபவின் வீட்டை காட்டி சொன்னவன்,
சரண்யாவின் வீட்டையும் காட்டிவிட்டு திறந்திருந்த வீட்டிற்குள் ரேகா என அழைத்தவாறே உள்ளே செல்ல அங்கே சரண்யாவும் ரேகாவும் புரணி பேசிக் கொண்டிருந்தனர். அதானே, நல்லா இருந்த என் அக்காவையும் கெடுத்துட்டு நீ. மாமா கம்ப்ளைண்ட் பண்ணது உண்மைதான் போல. பாரு, விளக்கு வச்ச நேரத்தில் சாமி பாட்டு போட்டு பக்திமயமாக இருக்கிறத போல வெளியே காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள காசிப் பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் என அவர்களை வம்பிழுத்து கொண்டே காயத்ரியை உள்ளே அழைத்தான். பொம்பளை நாங்கள் ஒன்று கூடினாலே 3வது மனுஷங்களை பற்றி தாண்டா பேசுவோம். ஏன் பொம்பளைங்க நாங்கள் மட்டுமா காசிப் பேசுகிறோம்? ஆம்பளைங்க நீங்கள் என்ன பேசுவீங்க? நீங்களும் அதை தாண்டா டீ கடையில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க. இவனுங்க பெரிய உத்தமருங்க மாதிரி தான் என அவனை வாரிவிட்டு சிரித்த முகத்துடன் வாமா என்று காயத்ரியை உள்ளே அழைத்து அமர வைத்தார். விஸ்வா உள்ளே காஃபி போட செல்ல இவர்கள் மூவரும் வந்து பேசிக் கொண்டிருந்தனர். மூவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்கும் விஸ்வாவை ஆச்சரியமாக பார்த்தாள் சரண்யா. என்னக்கா அப்படி பார்க்குற? காஃபி நல்லா இல்லையா என்றான். நல்லா இருக்கு தம்பி. நீ காஃபி போட்டு கொண்டு வரதை பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. காஃபி மட்டும்தானா இல்லை சமைக்கவும் தெரியுமா என கேலியாக கேட்க, ரேகா எனக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துருக்காக்கா, அதனால எல்லா வேலையும் செய்வேன் என்றான் சிரிப்புடன். அப்போ உன் மனைவிக்கு நீ எந்த வேலையும் வைக்க மாட்ட என கண்ணடித்து கேட்க, காயத்ரி அவனை ஆர்வமாக பார்த்தாள். அவனும் அவளை பார்த்துவிட்டு, அவளுக்கும் இங்கே வேலை இருக்குங்க்கா, அது அவள் மட்டும் பார்க்குற வேலை, அதனால் 1-2 வேலை அவளுக்கு மிச்சம் வைப்பேன், அவளோட சேர்ந்து நானும் செய்வேன் என்று அழகாக நாணத்துடன் சொல்ல, கொடுத்து வச்ச பொண்ணுதான் தம்பி, இன்னும் கண்ணிலேயே காட்டலையே, சீக்கிரமாக காட்டுறேங்க்கா என்றான் வெட்கத்துடன். அவளும் வெட்கத்துடன் தலை குனிந்து கொள்ள ரேகாவும் சரண்யாவும் கண்டு கொண்டனர். காயத்ரி எழுந்து ரேகாவுக்கு எடுத்த புடவையுடன் பத்திரிகை வைத்து ரேகாவை அழைத்து அவர் காலில் விழுந்தாள். உன் மனசுக்கு பிடிச்ச பையனை கட்டிட்டு சந்தோஷமா 16 பெத்து வாழ்வமா நீ என்று ஆசிர்வதித்து அவளுக்கு குங்குமம் வைத்து விட்டார். பக்கத்தில் நின்ற சரண்யாவிற்கும் பத்திரிகை வைத்து குடும்பத்துடன் வர வேண்டும் என்று அழைத்துவிட்டு அங்கிருந்து விஸ்வாவுடன் கிளம்பிவிட்டாள். சரண்யாவோ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காமா, உங்களையும் விஸ்வாவையும் நல்லா பார்த்துப்பா என்றாள். என்னை எதுக்குமா பார்க்கணும்? தன்னையும் சந்தோஷமா வச்சுட்டு அவள் புருஷனையும் சந்தோஷமா வச்சுட்டாலே போதும். நான் அதை ஓரமாக இருந்து பார்த்தாலே போதும்மா, எனக்கு வேற என்ன வேணும் என்றார். புன்னகையுடன் அவரை பார்த்தாள் சரண்யா. நாட்கள் செல்ல நிரஞ்சன் சரண்யா இருவரும் அவனது நண்பன் சொன்ன மருத்துவரிடம் சென்றனர். சரண்யாவை மட்டும் பரிசோதித்தவர் இருவருக்கும் சேர்த்து சில டெஸ்ட்டுகளை எடுக்க சொல்லி எழுதி கொடுத்தார். மறுநாள் இருவரும் விடுமுறை எடுத்துக்கொண்டு லேபுக்கு சென்றனர். அதுவும் காயத்ரி வேலை செய்யும் லேப் சென்டருக்கு தான் இருவரும் சென்றிருந்தனர். காயத்ரி கயல் திருமணத்திற்காக 3 நாள் விடுமுறை எடுத்திருந்ததால் அவள் இல்லாது போக விஸ்வா புனிதாவிடம் அவர்கள் இருவரையும் அறிமுகம் செய்து அவர்களுக்கு எழுதி கொடுத்த டெஸ்டை கொடுத்து பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட, புனிதா தான் அவர்களுடன் இருந்து அவர்கள் எடுக்க வேண்டிய டெஸ்ட்டுகளை எடுக்க உதவி செய்து அனைத்தையும் பார்த்து கொண்டாள். இருவருக்கும் அனைத்து சோதனைகளையும் எடுத்து முடிக்க ரிப்போர்ட் மாலையில் வந்து வாங்கி கொள்ள சொன்னாள். அவர்களும் விஸ்வாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டனர். அவன் காஃபி சாப்பிட அழைத்தும் வைபவை பார்க்க வேண்டும் என்பதற்காக உடம்பு முடியவில்லை என்று பொய்யை கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். மாலையில் நிரஞ்சன் மட்டும் லேபிற்கு வந்து ரிப்போர்ட்டை வாங்கியவன் வைபவின் கடைக்குள் சென்று அவனிடமும் விஸ்வாவிடமும் பேசிவிட்டு வந்தவன் மறந்து ரிப்போர்ட்டை அங்கேயே வைத்துவிட்டு இங்கே சரண்யாவிடம் திட்டு வாங்கினான். மீண்டும் விஸ்வாவுக்கு அழைத்து எடுத்து வைக்க சொன்னவன் வந்து வாங்கி கொள்வதாக சொல்ல விஸ்வா வந்து கொடுப்பதாக சொன்னான். கடையிலிருந்து சீக்கிரமாக கிளம்பிய விஸ்வா ரிப்போர்ட்டுடன் காயத்ரி வீட்டிற்கு சென்றவன் அங்கே பேசிக்கொண்டிருக்க, காயத்ரியோ இருவரது ரிப்போர்ட்டை பிரித்து படிக்க ஆரம்பித்தவளுக்கோ அதிர்ச்சி. அதை விஸ்வாவிடம் சொல்ல அதே அதிர்ச்சியுடன் இல்லம் வந்தான். அவனிடம் ரிப்போர்ட் வாங்க காத்திருக்கும் நிரஞ்சனிடம், மாம்ஸ், உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ரிப்போர்ட்டில் இருக்கு, உங்களுக்கு அது முன்னாடியே தெரியுமா என கேட்டு அவனை அதிர வைத்தான் விஸ்வா. அத்தியாயம் 32. காஃபி தயாரித்து கொண்டிருந்தான் விஸ்வா. அவனது கால் சட்டையை வசிப்பிடமாக கொண்ட அவனது அலைபேசி குறுஞ்செய்தி வந்ததற்கான அரவத்தை கொடுக்க அதனை வெளியே எடுத்து பார்த்தான். காயத்ரி வீட்டிற்கு வா என்று குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள். அவனும் பதிலுக்கு ஓகே என்ற செய்தியை அனுப்பி வைத்துவிட்டு காஃபியை கொடுக்க வேண்டிய மேஜைக்கு எடுத்து சென்றான். 9 மணி வரைக்கும் வேலை செய்தவன் வைபவிடம் கேட்டுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். ஞாபகமாக நிரஞ்சனது ரிப்போர்ட்டையும் கையோடு எடுத்துக்கொண்டு சென்றான். காயத்ரியின் வீடு பந்தல் போட்டு வாழை மரம் மாவிளை தோரணங்களுடன் வண்ண வண்ண விளக்குகளுடன் கல்யாண கலை கொண்டிருந்தது. ஓரிரு சொந்தங்கள் வீட்டை நிறைத்திருந்தன. இவன் வந்ததும் அவனை வரவேற்றனர். பெண்கள் கூட்டம் கூடத்தில் நிறைந்திருக்க அவனது கண்கள் தேடியது காயத்ரியை தான். ஒரு பெண்ணிடம் காயத்ரி என்று கேட்டான். அவளோ பின்பக்கத்தை காட்டி சொல்ல அங்கே சென்றான். அங்கே காயத்ரியும் அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தாள். அவனை கண்டதும் ஒரு நிமிடம் என கண்களால் இறைஞ்சவும் அவனும் சரி என்று அருகே இருந்த மரத்தடியில் அமர அவளும் பேசி முடித்துவிட்டு அவன் அருகே அமர்ந்தாள். எதுவும் வேலை இருக்கா காயு என சாதாரணமாக கேட்டான். வேலை இருந்தால் மட்டும்தான் சாரை கூப்பிடணுமா என்ன? சும்மா கூப்பிட்டா வரமாட்டீங்களா என்றாள். சும்மாவா? சும்மாதான் கூப்பிட்டியா என்றான் மீண்டும். ஆமாம், சும்மா தான் கூப்பிட்டேன். இங்கே பாரு,
என்று ஒரு கையில் மட்டும் போட்டுக்கொண்ட மெஹந்தியை அவனிடம் காட்டினாள். அவள் கையின் கீழ் தன் கையை பட்டும் படாமலும் வைத்து அவள் கையை ஏந்தி பார்த்தவன், ரொம்ப அழகா இருக்கு காயு, டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க அக்கா ஆளுங்க இல்லதானே என வம்பிழுக்க வாயில் கை வைத்து அடக்கியவள், அக்கா காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான், சாமி ஆடிடுவா, அவ ஆளுங்கதான், நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் அவ மேக்கப் தான், இப்போ கூட ஏதோ க்ரீம் தடவிட்டு உள்ள ரூமில் இருக்கா, போயிடாத, அப்புறம் நைட்டு தூங்க மாட்டேன் என்றாள். அவனோ கும்பிடே போட்டான். சரி சொல்லு, மெஹந்தியை என்கிட்ட காட்டத்தான் என்ன வர சொன்னியா? ஆமாம், உன்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன் என்று அதை பார்த்தபடியே சொன்னாள். அவனும் அவள் முகத்தை ஆராய்ந்தான். காயு என்றான். என்றாள் அவனை பாராமல். காயு, என்னை பார்த்து என்ன உன் மனசில் ஓடுதோ அதை சொல்லு என்றான். அவளும் அமைதியாக எச்சிலை கூட்டி விழுங்கிவிட்டு அவனை பார்த்தாள். சொல்லு என்பது போல கண்ணசைத்தான். இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு இப்போ அவ போக போறா, அதை நினைக்கும் போது குட்டி மனசு கொஞ்சம் கணக்குது விஸ்வா. அக்காவா அவகிட்ட நிறைய சண்டை போட்டுக்கிட்டாலும் அம்மாவா வந்து சமாதானம் செஞ்சு அரவணைச்சு தூங்க வைப்பா, சோறு ஊட்டுவா. ஆனால் இனி அதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கும் போது அழுகையா வருது. எங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்களோட குட்டி உலகம் விரிவடைய போகுதுன்னு சந்தோஷப்படுறதா, அதில் இனி நாங்கள் 2 பேரும் 2ஆம் பட்சமாக போகிறதா நினச்சி வேதனைப்படுறதா? அவள் கல்யாண கனவுகளோட சந்தோஷமாக இருக்கா, ஆனால் நானும் அப்பாவும் அவளுக்கு தெரியாமல் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். என்னோட எல்லா நேரங்களிலும் இவ இருந்தா. இனி என்ன சொல்றதுன்னு தெரியல விஸ்வா என்று மனதை அழுத்திய பாரத்தை அவனிடம் கொட்டி அழுது விட்டாள். உங்க அக்கா உங்க உலகத்துல இருந்துட்டு இப்போ வேற ஒரு உலகத்துக்குள்ள முற்றிலும் வேற ஒரு உறவா போக போறாங்க. உனக்கும் அங்கிளுக்கும் அவங்கள பிரியறது மட்டும்தான் கஷ்டம். ஆனா அவங்களுக்கு உங்க உறவை பிரியறது ஒரு கஷ்டம்னா இன்னொரு உலகத்துக்குள்ள தன்னை பொருத்திக்க அவங்க கஷ்டப்படணும். அதுவும் அவங்க மருமகளா போறாங்க, கடமைகள் அதிகம் இருக்கத்தான் செய்யும். நீங்க தான் அவங்களுக்கு ஆறுதலாகவும் நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கணும். நீங்களே ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ சந்தோஷமாக கனவு கண்டுட்டு இருக்கவங்களுக்கு நாளைக்கு அவங்களோட நிதர்சனம் புரியும் போது ஓன்னு அழுவாங்க. நீங்கள் தான் அவங்கள தேத்தி அனுப்பி வைக்கணும். நீங்களும் நின்றுட்டு அழக்கூடாது. ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஒவ்வொரு உறவு துணையாக வரும். ஆனால் கடைசி காலத்துக்கு மட்டும் ஒரு பெண்ணுக்கு கணவனும் ஒரு ஆணுக்கு மனைவி மட்டும்தான் துணையாக இருக்க முடியும். உங்கள் அக்காவுக்கு புது உறவுகள் கிடைக்க போகுது. பழைய உறவுகள் நாம் இன்னமும் அவங்கள பிடிச்சிட்டு இருக்காம, அதே நேரம் வெட்டியும் விடாமல் பட்டும் படாமல் அதே நேரம் உறுதியாகவும் அவங்கள பற்றி இருக்கணும். அவங்க அங்கே நிலையாக இருக்கிற வரைக்கும் நம்ம பிடிப்பு இருக்கணும் காயு. நீ முதல்ல உங்கள் அக்காவை வழி அனுப்பி வைக்க ஸ்ட்ராங்காக இரு. உன் அப்பாவுக்கும் நீ தான் இப்போ துணையாக இருந்து இந்த பிரிவை ஏற்றுக்க வைக்கணும். நீயே கலங்கினா எப்படி என்று அவளது கலக்கத்தை போக்கினான். அவன் சொன்ன அனைத்தும் சரி எனப்பட கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் முன் புன்னகைத்தாள். அது பி அ ஸ்ட்ராங் பேபி என்று தெம்பூட்ட அவளும் அதை ஏற்றுக்கொண்டாள். அது என்ன ரிப்போர்ட் என்றாள். இதுவா, சரண்யாக்காவும் மாமாவும் டெஸ்ட் எடுக்க வந்திருந்தாங்க. மாமா ஈவினிங் கஃபே வரும்போது மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. கொடுக்க எடுத்து வச்சிருக்கேன் என்றான். கொடு பார்க்கலாம் என்று இருவரது ரிப்போர்ட்டையும் திறந்து பார்த்தாள். முதலில் சரண்யாவின் ரிப்போர்ட்டை பார்த்தாள். அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 100% அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும் என்றாள். இவனோ நெஞ்சில் கை வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டான். அடுத்ததாக நிரஞ்சனின் ரிப்போர்ட்டை பிரித்து பார்த்தவளின் முகம் மாறியது. முழுதாய் படித்துவிட்டு மூடியவள் முக சுருக்கத்துடன் அவனை கண்டாள். என்னாச்சு காயு? இவரால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது. அதாவது இவருக்கு விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுலேயே பிரச்சனை. இவரோட விந்தணுக்கள் ஆல்மோஸ்ட் டெட். இவரால் குழந்தையை கொடுக்க முடியாது. இவருக்கு இந்த ப்ராப்ளம் முன்னாடி இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி டெஸ்ட் எடுத்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்ததில்லை இந்த பிரச்சனை, இவருக்கு முன்னமே இருந்திருக்கு என்றதும் இவன் யோசிக்க ஆரம்பித்தான். சரண்யா ரேகாவிடம் ஒரு நாள் புலம்பியது கூட இவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அதில் அவள் அவருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்ன குறை எங்களுக்குன்னு தெரியலமா என்று புலம்பியது ஞாபகத்திற்கு வர இவனது கற்பனை ஓட்டம் தரிகட்டு ஓடியது. விஸ்வா விஸ்வா இவள் உழுக்க விழித்து கொண்டு அவளை பார்த்தான். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க என்றாள். ஒன்றும் காயு, நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று குழப்பத்துடன் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அங்கே நிரஞ்சன் மட்டும் அவனுக்காக காத்திருந்தான் வாசலில். விஸ்வா வந்ததும் அவனிடம் சிரித்து கொண்டே வர இவனோ குழப்பத்துடன் அவனிடம் ரிப்போர்ட்டை கொடுத்தான். என்ன விஸ்வா, என்னாச்சு? உன் முகமே சரியில்லை, ஏதோ குழப்பத்தில் இருக்கிற போல இருக்கு, என்ன விஷயம் என்றான். குழப்பம் இவனை பற்றித்தான் என்று தெரியாமல் கேட்டான். அது வந்து மாம்ஸ் என இழுத்தவன் கேள்வியை கேட்டிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே கேட்டுவிட்டான். அக்கா ரேகா கிட்ட சில சமயம் புலம்புனதை கேட்டிருக்கேன். 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் என்ன குறைன்னு தெரியலைன்னு புலம்பியிருக்காங்க. ஆனால் பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குன்னு அக்காவுக்கு தெரியுமா? உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அதுவும் இது இப்போ வந்த ப்ராப்ளம் இல்லை, முன்னாடியே இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு முன்னாடியே உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தெரியுமா? நீங்கள் அக்காவை ஏமாத்திட்டு இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு இப்போதான் விஷயம் தெரியுமா என்று கேட்டான்.
சட்டென உண்மையை தெரிந்து கொண்டு அவன் கேட்டதும் நிரஞ்சனுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட ஆரம்பித்து விட்டது. கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்க ஒருவாறு தன்னை சமாளித்தவன் அவனையும் பொய் சொல்லி சமாளிக்க எண்ணினான். என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ற விஷயம் உன் அக்காவுக்கு தெரியும் விஸ்வா. அவகிட்ட நான் எதுவும் மறைக்க மாட்டேன். ஆனால் என் ஃபேமிலிக்கு தெரியாது. என்னை என் குடும்பத்து ஆட்கள் கிட்டேயே விட்டு தரக்கூடாதுன்னு நினைக்கிறவ உன் அக்கா. மற்றவங்க கிட்ட எப்படி விட்டு கொடுப்பா? உண்மை தெரிஞ்சும் அவள் எல்லார்கிட்டையும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவா. அது அவளுடைய பெருந்தன்மை, என் மேலே உள்ள காதல். அதனாலேயே எங்கள் அம்மா பேச்சையும் அவள் பொறுத்துக்கிட்டா. இப்போ கூட நான் அங்கே வந்தது அவளுக்கு ஐயுஐ பண்ணத்தா. மதுரையில் வச்சு பண்ணினா உண்மை தெரிஞ்சிடும், என் விஷயம் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நானும் அவளும் இங்கே வந்தது. நாங்கள் குழந்தையை தத்தெடுக்கலான்னு தான். ஆனால் என் குறை தெரிஞ்சிடும்னு அவள் இப்படி பண்ணுறா. எனக்காக, என் மேலே வச்ச காதலுக்காக. கண்ணீருடன் உண்மையும் பொய்யுமாக கலந்து சொன்னான். விஸ்வா அதை உண்மையென நம்பி அவனை ஆச்சரியமாக பார்த்தான். அக்கா ரொம்ப கிரேட் மாம்ஸ். உங்கள் மேலே இவ்வளோ காதலா? நீங்கள் அக்காவுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் மாம்ஸ். உங்களுக்கு நல்லதே நடக்கும் மாம்ஸ், ஃபீல் பண்ணாதீங்க என்றான். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் விஸ்வா. உன் அக்கா கிட்ட கூட கேட்டுக்க வேண்டாம். பாவம், அவள் ஃபீல் பண்ணுவா. டெஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரே ஃபீல். நீங்களும் ஏன் டெஸ்ட் எடுத்தீங்க? இருந்தாலும் டாக்டர் கேட்கும்போது கொடுக்கணுமே என்றான் சிரித்து கொண்டு. நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் மாம்ஸ். இப்போ கூட நானாக இதை யாரிடமும் கேட்கல. காயு அங்கே தான் வேலை பார்க்கறதுனால ரிப்போர்ட்டை பார்த்ததும் அதில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. மற்றபடி நான் இதை பர்பஸாக பார்க்கல மாம்ஸ். ஐ எம் சாரி என்று மன்னிப்பு கேட்க அவன் தோளை தட்டி கொடுத்து விட்டு அவனது வீட்டிற்கு செல்ல கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு இவனும் வீட்டிற்கு சென்றான். ரிப்போர்ட்டை வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த மனைவியின் பாதம் பிடித்து கண்ணீர் விட்டு கரைந்தான் நிரஞ்சன். மனதோடு அவளிடம் மன்னிப்பு கேட்டு ஊமையாய் கதறினான். அப்பா, நான் வேற ஸ்கூலுக்கு போகட்டா? என்ன வேற ஸ்கூலுக்கு சேர்த்து விடுறியா என பாவமாக கேட்ட மகளிடம் காரணத்தை கேட்ட வைபவ் துடித்துத்தான் போனான். மகளுக்காக அவன் அந்த முடிவை எடுத்தான். அத்தியாயம் 33. நிரஞ்சனும் சரண்யாவும் மருத்துவமனை வளாகத்திலேயே இருக்கையில் அமர்ந்து காத்திருந்தனர். அவளது ரிப்போர்ட் வந்த மறுநாள் மாலையில் வேலையிலிருந்து சீக்கிரமாக வந்த நிரஞ்சன் சரண்யாவை அழைத்து கொண்டு மருத்துவரை பார்க்க வந்துவிட்டான். இருவரும் அங்கு வருவோரையும் போவோரையும் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். அங்கே நிறைய கட்டுரைகள் ஒட்டப்பட்டிருந்தது. கர்ப்பம் தரிக்கும் பெண்களுக்கும், கர்ப்பம் தரித்த பெண்களுக்கும், குழந்தை பெற்ற ஆண்களுக்கும் என அங்கே சில கட்டுரைகள் ஒட்டப்பட்டிருந்தது. அத்தனையையும் வாசித்தாள். அழகாய் சிரித்த குழந்தைகளின் முகங்களை ரசித்தாள். தன்னை போல மருத்துவரை காண உடன் அமர்ந்திருந்தவர்களையெல்லாம் பார்த்தாள். வயிற்றை தள்ளி கொண்டு சில பெண்களும், வயிறு ஒட்டி 3 மாத கருவை சுமந்த பெண்களும், அவர்களுடன் அவர்களது கணவன்மார்களும், சிலருக்கு தாய்மார்களும் துணையாக அமர்ந்து அவர்களுக்கு சேவகம் செய்வதை பார்த்தவள் எதேச்சியாக தன் கைகளை வயிற்றில் தடவி பார்த்தாள். அவர்களைப் போல கற்பனை செய்து கூட பார்த்தாள். நடக்க முடியாமல் பெரிய வயிற்றுடன் அவள் நடக்க அவளது பேகை மாட்டிக்கொண்டபடி நிரஞ்சன் பார்த்து பார்த்து அக்கறையாக உடன் நடந்து வருவதுமாக அவளது கற்பனை நீளும். சில நேரம் அப்படியே கையில் குழந்தையை வைத்து கொண்டு தாளாட்டுவது போலவும், நிரஞ்சனிடம் குழந்தையை காட்டி ஏதோ சொல்வது போலவும் அவனுக்கு சொல்லி சிரித்துவிட்டு குழந்தையை கொஞ்சுவது போல எல்லாம் கற்பனை செய்து கொள்வாள். எவ்வளவு அழகான கற்பனை! ஒரு நிமிடம் நிஜமென ஆகிவிடாதா? பாழைப்போன மனம் ஏங்கி தவித்தது. ஒவ்வொரு முறை அவள் மருத்துவமனைக்கு வரும்போதெல்லாம் இப்படியான கற்பனையும், நமக்கும் குழந்தை பிறந்துவிடும் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு மருத்துவரையும் அணுகுவாள். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் கற்பனையில் கரைந்துவிடும். உதிரத்தால் ஒவ்வொரு முறை நிதர்சனம் அறிந்து வலி அனுபவிப்பாள். எத்தனை முறை இந்த உடம்பை பரிசோதித்து விட்டாயிற்று? எத்தனை முறை இரத்தத்தை எடுத்துக்கொண்டது? எத்தனை முறை அடிவயிறு பரிசோதிக்கப்பட்டு விட்டது? ஆனாலும் ஒரே பதில், அதே மாத்திரை மருந்து. அவளுக்கு சலித்து விட்டது. தன் அன்னையையும் மாமியாரையும் நினைத்து கொண்டாள். பக்கத்தில் இருக்கும் பெண்களை கூட நினைத்து கொள்வாள். இவர்களுக்கு குழந்தை கிடைத்து விட்டது, தனக்கு மட்டும் ஏன்? கேள்விக்கு உள்ளுக்குள் கதறலாக குடைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு விடை எப்போதுதான் கிட்டுமோ? பெருமூச்சு விட்டபடி அமர்ந்திருந்தாள் சரண்யா. என்ன யோசனை சரண் என்று அவளது முகத்தில் காட்டிய தீவிரத்தை கண்டு கேட்டான் நிரஞ்சன். இல்லை நிரன், ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கணுமே, அது ஞாபகத்துக்கு வந்தது. அதை நினச்சிட்டு இருந்தேன். இவங்க என்ன சொல்லுவாங்க? இங்கேயாவது என் கேள்விக்கு விடை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் நிரன் என்றதும் இவனுக்கு அடிவயிற்றில் பயபந்து உருண்டு கொண்டு வந்தது. என்ன கேள்வி சரண் அது என்றான். வேறென்ன, ஏன் நமக்கு குழந்தை பிறக்கலை? எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நமக்குள்ளே நடக்கிறதும் சரியாக இருக்குது. அதுவும் ஏனோ தானும் இல்லாமல் அன்போட காதலோட தான் நடக்குது. அப்புறம் ஏங்க நமக்கு குழந்தை பிறக்கலை? ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோட ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். ஆனால் அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஏங்க என அவள் விம்மிக்கொண்டு கண்களை துடைத்தபடி கேட்க, அவனுக்கோ யாரோ தன் குரல் வலையை இறுக்கி பிடித்தது போல இருந்தது. அவளது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வேகமாக எழுந்து அருகில் இருந்த நீர்த்தொட்டியில் இருந்த டம்ளரை பிடித்து 2-3 தடவை தண்ணீரை பிடித்து பருகிவிட்டு வாயை தன் கைக்குட்டையால் துடைத்து கொண்டு வந்து அருகே அமர்ந்தான்.
கைகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்த சரணின் கைகளை தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு, இதுதான் கடைசி சரண். கண்டிப்பாக இந்த இடத்துல உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும். நமக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். அதை தூக்கி நீ சுமக்க தான் போற. இது நமக்கான கடைசி வாய்ப்பான்னு நினச்சிக்க. கண்டிப்பாக இந்த முயற்சி வீண் போகாது சரண் என்று நம்பிக்கை கொடுத்தான். அவளும் தலையை ஆட்டிக்கொண்டாள். அடுத்து இவர்கள் பெயரைத்தான் அழைத்தனர். இருவரும் உள்ளே செல்ல அவர்களது மருத்துவ குறிப்பை பார்த்தார் மருத்துவர். இருவரது ரிப்போர்ட்டையும் பார்த்துவிட்டு மருத்துவர் கேள்வியாக நிரஞ்சனை பார்க்க, அவனோ வேகமாக தனது நண்பனின் பெயரை சொன்னதும் அவர் விழித்து கொண்டார். ஓ என்றவர் மீண்டும் அதனை பார்த்துவிட்டு மூடி வைத்தார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவருக்கும் என்னை இடைவெளி விட்டவர் வார்த்தைகளை விழுங்கிவிட்டு, இவருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் குழந்தை பிறக்காததுக்கு சில காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு அங்கே ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அதனால கூட இருக்கலாம். ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். ஐயுஐ பற்றி சொல்லிடுறேன். சாரோட விந்தணுவை எடுத்து அதில் எது நல்ல விந்தணுன்னு பார்த்து தனியாக எடுத்து அதை உங்கள் கருப்பையில் செலுத்துவோம். அது நேராக கருமுட்டையில் போய் தங்கி ஓவிலேஷன் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஐயுஐ மூலமாக 50% சான்ஸ் இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறதா சொல்லியிருந்தீங்க, ரைட்? ஆனால் இந்த ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் கவனமாக 15 நாளும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தான். வெயிட்டு தூக்கக்கூடாது, ட்ராவல் இருக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் பேசி முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நாம் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். உங்கள் பீரியட் முதல் நாளைக்கு நீங்கள் வரணும். அப்போ தான் என்னால் ட்ரீட்மெண்ட்டை தொடங்க முடியும். உங்களுக்கு இந்த பீரியட் ஓகேனா பீரியட் முதல் நாள் வாங்க என்று அனுப்பி வைக்க, இருவரும் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பி வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் இருவரும் யோசனையுடன் தான் அந்த இரவை கழித்தனர். கைலின் நிச்சய நாளும் வந்தது. முதல் நாள் மாலை நிச்சயம், மறுநாள் காலையில் கல்யாணம். நல்ல நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்துவிட, பெண் வீட்டாரும் நல்ல நேரம் பார்த்து மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தனர். உள்ளே கைலுடன் வேலை பார்க்கும் அவரது தோழிகள் தான் அவளை அலங்கரித்தனர். காயத்ரியும் விஜயின் அம்மாவும் தான் மேடையில் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் சில பெண்களின் உதவிகளுடன் செய்து கொண்டிருந்தனர். சண்முகமும் விஜயின் தந்தையும் வந்தவர்களை வரவேற்க, விஸ்வா கீழே பந்தியை மேற்பார்வை பார்த்தான். சாப்பாடு வகைகளை ருசி பார்த்துவிட்டு பரிமாற ஆட்களை திரட்டி கொண்டிருந்தான். விஜயின் சகோதரன் சத்யா யாருக்கோ வந்த விருந்தாக இருந்தான். அவனுக்கு அண்ணனின் மேலும் பெற்றோர்கள் மீதும் வரப்போகும் அண்ணியின் மீதும் கடும் கோபம். தன்னை வேண்டாம் என்ற குடும்பத்திலேயே பெண்ணை எடுத்து கல்யாணம் செய்ய போகிறான் என்ற ஆதங்கம். பெற்றோர்களும் தன்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல், தன் பேச்சையும் காது கொடுத்து கேட்காமல் அண்ணனின் காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டு இதோ கல்யாணம் வரை வந்துவிட்டதை நினைத்து எரிச்சலாக இருந்தது. அவனது கோபத்தை மேலும் தீண்டும் விதமாக காயத்ரியும் விஸ்வாவும் சேர்ந்து சிரிப்பதும், அவனுக்கு வேர்த்தால் இவள் துடைத்து விடுவதும், இவளுக்கு தாகம் எடுத்தால் பாதாம் பால் கொண்டு வந்து கொடுப்பதும் நெருக்கமாக இருந்து கொண்டு அவனது நெரிச்சலை மேலும் கூட்டிக் கொண்டே போனது. நல்ல நேரம் நெருங்க, இரு பக்கமும் இரு வீட்டார்கள் பெரியவர்கள் வந்து அமர, நேரத்தோடு பத்திரிகை வாசிக்கப்பட்டு தட்டுக்களை மாற்றிவிட்டனர். பெண்ணை மேடைக்கு அழைத்து அனைவரையும் வணங்க சொன்னவர்கள் அவளுக்கு நிச்சய புடவையை கொடுத்து அணிந்து வர அனுப்பியிருந்தனர். அதே போல மாப்பிள்ளைக்கும் கொடுத்து அனுப்ப அவர்கள் இருவரும் மாற்றிக்கொண்டு நின்று அனைவரையும் வணங்கினார்கள். பெரியவர்கள் ஆசிர்வதிக்க வந்தவர்கள் பரிசும் வாழ்த்துக்களுடன் மேடை ஏறி வந்து தெரிவித்துவிட்டு போட்டோவிற்கு போஸ் கொடுத்துவிட்டு சென்றனர். கீழே விஸ்வாவின் தலைமையில் பந்தி நல்ல முறையில் போய்கொண்டிருந்தது. காயத்ரி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்க அவளை வழிமறித்தான் சத்யா. அவளோ கேள்வியாக அவனை பார்க்க, என்னவோ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், காதலிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன அவன் கூட ஒட்டி உரசிட்ருக்க? நானும் அப்படித்தான் இருந்தேன், என்ன பண்ண, என் மனசை மாற்றிட்டானே என்று பெருமூச்சை விட்டபடி சொன்னாள். அதில் பல்லை கிடித்தவன், எந்த விதத்தில் அவனை விட நான் குறைஞ்சு போயிட்டேன்? எல்லா விதத்துலேயும் எனக்கு அவன் பெருசு தான். முக்கியமாக என் விருப்பத்தையும் என்னையும் மதிக்கிறான். அது போதாதா? எனக்கு அதுதான் வேணும். அந்த விதத்தில் நீங்கள் ரொம்பவுமே குறைச்சல் தான். விருப்பம் இல்லைன்னா விலகி போகணும், வம்பு பண்ணக்கூடாது. இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணுனா உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் என்று சிரித்து கொண்டே பேசிவிட்டு போக, அதன் பின் அவள் இருக்கும் பக்கம் அவன் போகவில்லை. வந்தவர்கள் அனைவரும் சென்றுவிட விஸ்வா சண்முகத்தையும் காயத்ரியையும் அமர்த்தி தானும் அமர்ந்து சாப்பிட்டான். வந்த கொஞ்சம் நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் அங்கே தங்கிக் கொண்டனர். விஸ்வாவும் உடன் இருந்து கொண்டான். மறுநாள் நேரமாக எழுந்து மணமக்கள் தயாரானார்கள். ஐயரும் மேடையில் அவரது வேலையை தொடங்க அதற்கு விஸ்வாவும் துணையாக இருந்தான். சடங்கு சம்பிரதாயங்களில் முடிந்து கயல் கழுத்தில் விஜய் தாலி கட்ட காயத்ரி கண்களும் சண்முகத்தின் கண்களும் கலங்கி போக இருவரையும் தேற்றினான். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் பரிசு கொடுக்கும் படலம் நிகழ்ந்தது. ரேகாவும் சரண்யாவும் சேர்ந்து வந்து மணமக்களை ஆசீர்வதித்துவிட்டு சாப்பிட சென்றனர். வைபவ், புவன், நரேன் வந்து வாழ்த்திவிட்டு அவர்களும் சாப்பிட்டுவிட்டு சென்றனர். வந்தவர்கள் சாப்பிட்டு செல்ல மணி 3 ஆனது. அவர்கள் சென்றதும் மணமக்களை இதர சொந்தங்களும் சாப்பிட்டு மண்டபத்தை காலி செய்ய சொல்ல, இவன் மீதமிருந்த கணக்கை பொறுப்பாக முடித்துவிட்டு வந்தான். நல்ல நேரத்தில் கைலை விஜயின் வீட்டில் விட தந்தையையும் தங்கையையும் கட்டிப்பிடித்து அழுது விட்டாள். விஸ்வாவிடம் இருவரையும் பார்த்து கொள்ள சொல்லி கேட்டாள்.
அவர்கள் வீட்டிலிருந்து சண்முகமும் காயத்ரியும் விஸ்வாவும் மட்டும் இல்லம் வந்திருந்தனர். சண்முகத்திடம் அவன் அனைத்து கணக்கு வழக்கையும் ஒப்படைக்க அவரோ கண்ணீருடன் அவனை அணைத்து கொண்டார். அவன் தலையில் கைகளை வைத்து, உன்னை பிள்ளையா பெற்றிருக்கணும் தம்பி, அதுக்கு வாய்ப்பில்லைனாலும் எங்களுக்காக ஓடி ஓடி அனைத்தையும் பார்த்து மகன் இடத்துல இருந்து எல்லாம் செஞ்சீங்க. மகனுக்கு நன்றி சொல்ல பிடிக்கல. நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி என சைகை செய்ய காயத்ரி அவரது சைகையில் சொல்வதை வாயால் சொல்ல, உங்க ஆசி போதும் அங்கிள், இது எப்பவும் என் குடும்பம்தான், நான் தான் எல்லாம் செய்வேன். நீங்க உங்களுக்கு என்ன உதவினாலும் கூப்பிடுங்க, நான் வருவேன். இப்போ ஃபீல் பண்ணாம ரெஸ்ட் எடுங்க என்று அவருக்கு ஆறுதல் சொல்லி படுக்க வைத்துவிட்டு வந்தான். இருவர் மட்டுமே அங்கிருக்க அவனும் கிளம்புவதாக சொல்லிவிட்டு வெளியே நடந்தான். இவளும் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று அவனை அழைத்து கொண்டு பின்தொடர்ந்தாள். என்ன என அவன் திரும்பி நிற்க அவளும் மூச்சு வாங்க அவன் அருகே வந்து நின்றாள். என்ன, நீயும் நன்றி சொல்ல போறியா என்றான். இல்லை என்று தலையை ஆட்டியவள் வேகமாக அவனை அணைத்து கொண்டாள். அவளது எதிர்பாராத அணைப்பில் இதயம் ஒரு நொடி நின்று பின் தன் இயக்கத்தை தொடங்கியது. நடுங்கும் கைகளை அவளது முதுகில் மெல்ல படரவிட்டு அணைத்து கொண்டான். அந்த ஏகாந்த வேளையில் இருவரும் ஒருவரது அணைப்பில் தங்களை மறந்து அதில் கரைந்துதான் போனார்கள்.